திருப்பதி லட்டுக்கான நெய்யில் கலப்படம் செய்த வழக்கில் சிபிஐ அதிரடி நடவடிக்கை. திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன் உட்பட 4 பேர் கைது. இன்று பிரான்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் மோடி. செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டுக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து தலைமை தாங்குகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை. 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு என தகவல். தமிழகத்தில் சத்யபிரதா சாஹூ, சுப்ரியா சாஹூ உட்பட IAS அதிகாரிகள் 38 பேர் பணியிட மாற்றம். கோவை மாவட்ட ஆட்சியராக பவன்குமாரும், தேனி ஆட்சியராக ரஞ்சித் சிங்கும் நியமனம். தமிழக மாணவர்களுக்கான 2152 கோடி ரூபாயை பறித்து வேறு மாநிலங்களுக்கு ஒதுக்கி மத்திய அரசு அநீதி. தமிழக மக்கள் மற்றும் தமிழ்நாட்டுக்கு எதிரான பாஜக அரசின் பழிவாங்கல் எல்லை மீறி போவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். கோவை அன்னூர் அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா. பணத்தாலும் பொருளாலும் தம்மை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என ஆளுங்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு பதிலடி. என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாமக சார்பில் இன்று கலந்தாய்வு கூட்டம். சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்க திட்டம். வாங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று பொய் கூற கூச்சமாக இல்லையா? மரத்தடியில் மாணவர்கள் கல்வி பயிலும் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் இதுவரை 46 வழக்குகள் பதிவு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஏற்கனவே இது வரைக்கும் போக்சோ சட்டத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதில் குறிப்பாக ஒரு 46 கேஸுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஃபைனல் ஆர்டர் கூட வர இருக்கின்றது. அதில் சில தரவுகள்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் ஒரு 11 பேர் குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டவரும் இருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு ஜுடிஷியரி கஸ்டடியில் இருக்கிறவங்களும் தனியாக இருக்கின்றார்கள். இதுக்கு முழுமையாக மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு முழுமையான ஒரு ரிப்போர்ட்டே வரும். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் நாங்கள் எடுத்திருக்கோம். தை மாதத்தின் சுப முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு வில்களை ஒதுக்கீடு. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று டோக்கன்களின் எண்ணிக்கையை உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு. கோயில்களில் ஆரத்தி தட்டில் விழும் காணிக்கை அர்ச்சகர்களுக்கு கிடையாது. மதுரை பால தண்டாயுத சுவாமி கோவில் அறங்காவலர் சுற்றறிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி சாலையில் பாயை விரித்து திடீர் போராட்டம். 15 ஆண்டுகளாக பாசன வாய்க்காலில் கழிவுநீரை திறந்துவிடும் நகராட்சியை கண்டித்து மக்கள் கொந்தளித்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பைக் மீது கண்டெய்னர் லாரி மோதி விபத்து. 3 வயது மகள், தந்தை ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சென்னையை சேர்ந்த புதுமண தம்பதி நெல்லையில் தூக்கிட்டு தற்கொலை. முறை தவறி காதல் திருமணம் செய்த ஒரே வாரத்தில் விபரீத முடிவு என தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தெருநாய் கடித்ததில் 9 வயது சிறுவன் உயிரிழப்பு. நாய் கடித்ததை வீட்டில் தெரிவிக்காமல் இருந்ததால் 5 நாட்களுக்கு பின் பலியான பரிதாபம்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் மருத்துவமனை மருத்துவர் வீட்டில் கொள்ளை. 57 லட்சம் ரூபாய் 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறை விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே தனியார் குடோனில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு பொருட்கள் திருட்டு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருடர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கும்மிடிப்பூண்டி அருகே கழிவுநீர் லாரி மோதி இளைஞர் உயிரிழந்த சோகம். நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். மகா கும்பமேளா நடைபெற்று வரும் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாகராஜில் நகருக்கு இன்று செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி பல்வேறு சிறப்பு வழிபாடு நடத்த திட்டம். பரபரப்பான அரசியல் சூழலில் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் ராஜினாமா. ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது சர்வதேச விமான கண்காட்சி. 5 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் மெய்சிலிர்க்க வைக்கும் பல்வேறு சாகசங்களுக்கு ஏற்பாடு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடன் தீவு நாடான நிஜி மற்றும் தெற்கு சூடானின் பாதுகாப்பு அமைச்சர்கள் சந்திப்பு. ஏரோ இந்தியா விமான கண்காட்சிக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை. சொத்து தகராறில் தொழிலதிபரை 70 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த பேரன் கைது. தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் ஆந்திர தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட பயங்கரம். வடகொரிய ராணுவ தினம் கோலாகல கொண்டாட்டம். ராணுவ வீரர்களின் இசை நடனம் என களை கட்டியது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. 2வது ஒருநாள் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மாவின் அபார சதத்தால் வெற்றி. இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை பட்டாசுகள் வெடித்துக் கொண்டாடிய இந்திய கிரிக்கெட் அணி ரசிகர்கள். ஒடிசாவின் கட்டாக் மைதானத்துக்கு வெளியே தேசிய கொடிகளுடன் ஆரவாரம். நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோயில் விவகாரத்தில் அவதூறு பரப்புவதாக பாக்யராஜ் என்பவர் குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் புகார். எங்களது குலதெய்வ குடிமக்களின் தலைமகனான வைகை புயல் வடிவேலு அவர்களின் புகழுக்கும் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதனை மையமாக வைத்தே வளர்ச்சியை பிடிக்காத நபர்களால் செய்யப்பட்டது என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெங்களூருவில் பிரபல பாடகர் எட் ஷீரன் இசை நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திய போலீசார். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய நடிகர் விஜய் தேவரகுண்டா. மெகா கும்பமேளாவில் தாயாருடன் பங்கேற்று வேண்டிக் கொண்டதன் புகைப்படங்கள் வெளியீடு. தைப்பூச தேரோட்டத்தையொட்டி பழனி மலைக்கோவிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டண தரிசன முறை ரத்து. அனைத்து வரிசைகளிலும் கட்டணம் இன்றி பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்ளலாம் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தைப்பூச திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சி கோலாகலம். வெள்ளிக்குதிரை வாகனத்தில் வீதியுலா வந்த அம்மனை தரிசித்து திரளான பக்தர்கள். நாமக்கலில் சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு பூஜை பொருட்கள் வழங்கிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்த நிகழ்ச்சி சம்பவம். காதல் மலை மகளும் கங்கையும்
தானும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பராமரிப்பாளரை மருத்துவமனைக்கு சென்று பார்த்த யானை குறுகிய வாசல் வழியாக கவனமாக சென்று பார்த்ததன் இதயம் தொட்ட காட்சிகள். ஆண்கள் மட்டுமே வழிபடும் மலைவாழ் மக்களுக்கான போதமலை கள்ளவழி கருப்பனார் கோயில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு கிடாவெட்டி சமபந்தி விருந்தளித்து அசத்தல்.